திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆத்துப்பாக்கம் பகுதியில் 2 அரசு பேருந்துகள் மீது பள்ளி மாணவர்கள் கல்வீசி கண்ணாடிகளை உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படிக்கட்டில் பயணம் செய்த மாணவர்களை உள்ளே செல்லுமாறு பேருந்து நடத்துனர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பேருந்தில் இருந்து இறங்கிய மாணவர்கள் தாங்கள் பயணித்த பேருந்து மற்றும் அந்த வழியாக வந்த மற்றொரு அரசு பேருந்து மீது கற்களை வீசி கண்ணாடிகளை உடைத்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட மாணவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல்லில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ஒரே நாளில் 30 காசுகள் குறைக்கப்பட்டு ஒரு முட்டையின் விலை 6 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. கடந்த ஒரு மாதமாக 6 ரூபாய் 80 காசுகள் என்ற வரலாறு காணாத உச்ச விலையில் விற்பனையான முட்டை கடந்த 6 நாட்களில் மட்டும் மொத்தம் 80 காசுகள் குறைந்துள்ளது. மற்ற மண்டலங்களில் விலை குறைவு, உற்பத்தி அதிகரிப்பு, ஆடி மாதம் காரணமாக நுகர்வு குறைந்தது உள்ளிட்ட காரணங்களால் இந்த விலைச்சரிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி மாத பௌர்ணமியையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் தங்க தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தங்கத்தேர் உற்சவத்தையொட்டி காமாட்சியம்மன் நீல நிற பட்டுடுத்தி தங்க கிரீடங்கள், திருவாபரணங்கள் பூண்டு லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து திரளான பக்தர்கள் தங்கத்தேரினை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை கொட்டிவாக்கத்தில் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கொட்டிவாக்கம், களத்துமேடு, சுவாமிநாதன் நகர் உள்ளிட்ட இடங்களில் நேற்று காலை முதல் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர்கள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மின் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே வெளிமாவட்டத்தில் இருந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 260 நெல் மூட்டைகளை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து நெல் மூட்டைகள் கொண்டுவரப்பட்ட லாரியை சோதனை செய்தபோது அவை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அரசு நவீன அரிசி ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கில் சென்னை மாநகராட்சியின் 200 தூய்மைப் பணியாளர்களுக்காக ஜனநாயகம் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. இதில் அமைச்சர் ஸ்ரீநாத், பொன்னேரி மற்றும் அண்ணாநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தூய்மைப் பணியாளர்களோடு இணைந்து திரைப்படத்தை பார்த்தனர். எங்களை ஒரு மதிப்பா மதிச்சு எங்களை கூப்பிடுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐயா பார்க்கணும், அதுக்கோசரம் ரொம்ப மும்முரமா இருந்துட்டு வந்துட்டோம். எங்க ஃப்ரெண்டும் கூட ஜாலியா இருந்துக்கிறோம். இது வரைக்கும் எங்க நாங்க போனதில்லை, எந்த இதுவும் கிடையாது. இப்போ வந்திருக்கிறோம் நாங்க அவர் கூட பார்க்கறதுக்கு படம். திருவண்ணாமலையில் தீபாவளி சீட்டு நடத்தி 21 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதி கைது செய்யப்பட்டனர். பொன்னுசாமி நகரை சேர்ந்த சக்திவேல் சத்யா தம்பதியிடம் இந்திரா என்பவர் உள்பட 76 பேர் தீபாவளி சீட்டில் இணைந்துள்ளனர். மேலும் சத்யாவுடன் சேர்ந்து தொழில் தொடங்க 10 லட்சம் ரூபாயை ரொக்கமாக இந்திரா கொடுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் சீட்டு தொகை 10,87,200 ரூபாய் மற்றும் தொழில் தொடங்குவதாக பெற்ற 10 லட்சம் ஆகியவற்றை திருப்பித் தராமல் சத்யா காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் மோசடி நடந்ததை உறுதி செய்து தம்பதியை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அருளானந்தபுரம் புனித அன்னம்மாள் ஆலயத்தில் 161வது ஆண்டு திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக அன்னதான விழா நடைபெற்றது. கடந்த ஆண்டுகளில் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள், ஆடு, கோழி உள்ளிட்டவற்றை காணிக்கையாக வழங்கினர். 200க்கும் மேற்பட்டோர் வைகை ஆற்றிலிருந்து சமையலுக்கு தேவையான தண்ணீரை சுமந்து வந்தனர். அதன் பின்னர் நடந்த அன்னதானத்தில் மும்மதங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. பொன்னமராவதியில் ஆடித்தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அழகிய நாச்சியம்மன் கோவிலில் ஆடி தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளுக்கு பிறகு அம்மன் தேரில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேர் தேரடியில் நிலையை அடைந்தது.
மாவட்டம் தேவாலா வாழவயல் பகுதியில் குடியிருப்புக்குள் நுழைந்த யானை வீட்டின் முன்பு நின்றதால் குடும்பத்தினர் அச்சமடைந்தனர். பலாப்பழத்தை பறிக்க முயன்ற யானை வீட்டின் முன்பு கட்டப்பட்டிருந்த தார்பாலினை இழுத்து சேதப்படுத்தியது. டார்ச் லைட் அடித்தும் கூச்சலிட்டும் யானை அங்கிருந்து நகராததால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. யானையை வனப்பகுதிக்குள் அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சினிமா நிகழ்ச்சிகளுக்கு கூட்டம் வருவது பெரிய விஷயம் இல்லை என்றும் இரத்த தானம் போன்ற உயரிய நோக்கத்திற்காக அதிகம் பேர் கூடுவது பெருமை அளிப்பதாகவும் நடிகர் தனுஷின் சகோதரி கார்த்திகா தேவி தெரிவித்தார். நடிகர் தனுஷின் பிறந்தநாளையொட்டி கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இப்படி ஒரு ஸ்டாருக்கு நாங்கள் ஃபேன் அப்படின்னு ஃபேன்ஸ் தான் பெருமையாக சொல்லிப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஃபேன்ஸும் நீங்கள் இன்னைக்கு செய்ய போகிற செயலும் என் தம்பி இவங்களுடைய தலைவன் நான் அவன் பெருமையா சொல்லிக்குவான். இனிமே கோவை ஆராஸ்புரம் பகுதியில் உள்ள சர்வதேச ஹாக்கி மைதானத்தில் 16 வயதிற்குட்பட்டோருக்கான 16வது தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் தொடங்கின. முதல் நாள் போட்டியில் அசாம், தெலுங்கானா, பீகார், ஆந்திரா அணிகள் மோதிய நிலையில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இறுதிப் போட்டி ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. புலிகளை பாதுகாப்பதன் மூலம் அதனை சார்ந்துள்ள உயிரினங்களும் வாழும் என்று முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் கணேசன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்தல் என்ற தலைப்பில் இன்று தேசிய புலிகள் தினம் கொண்டாடப்படுவதாகவும் கூறினார். ஒவ்வொரு டைகர் ரிசர்வ்ல ஒரு முக்கியமான பழங்குடி மக்களோட பங்கு இருக்கு. அதனால இந்த டைகர் டேஸில் டைகரை நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு அந்த பழங்குடி மக்களையும் நம்ம நினைச்சு அவங்கள நம்ம பாதுகாக்கணும். எப்படி மலைவாழ் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே அளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம டைகரை பாதுகாக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் முக்கிய அரசியல் முடிவுகள் தொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுக்குழு கூட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் மாமல்லபுரத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கொடைக்கானல் மலைப்பகுதியில் காணாமல் போன கடை உரிமையாளர் நீர்த்தேக்கத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். செல்லபுரத்தை சேர்ந்த கடை உரிமையாளர் பாண்டியராஜன் நேற்று முன்தினம் காணாமல் போனார். அவரை குடும்பத்தினர் தேடி வந்தனர். இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் அப்பகுதியில் உள்ள நீர்த்தேக்கத்தில் இருந்த தண்ணீரை வெளியேற்றி தேடியதில் மண்ணில் புதைந்த நிலையில் பாண்டியராஜன் சடலமாக மீட்கப்பட்டார். அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.